Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டீ டைம்ல செஞ்சு சாப்பிட்றதுக்கு காரசாரமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அண்ட் இதையே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இடையில டிப்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்கள் கிளியராக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாங்க இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ நான் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துட்டேன், மிக்ஸி ஜாரு. இதில் வந்துட்டு ஒரு 3 பொட்டேட்டோஸை வந்துட்டு 3 உருளைக்கிழங்கை வந்துட்டு நல்லா தோலெல்லாம் ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அதில் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கூலிங்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ண போகிறோம். பேக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதை நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் முட்டை ஊற்றினதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2-3 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதனால் அதிகமாக சேர்த்துக்கேன். உங்கள் காரத்தை தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சேர்த்தோம். அது என்னென்னா சோடா பொடியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ வந்துட்டு அந்த ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக. இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி வந்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்க்காதீங்க. அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் சேர்த்தேன். ஏன்னா அதில் உருளைக்கிழங்குல நிறைய தண்ணி இருக்கும். அதனால் வந்துட்டு கம்மியாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட நம்ம இப்போ ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை. ஸோ நார்மலான ரவையும் சாதாரண ரவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோதுமை ரவையை சேர்க்குறேன். கோதுமை ரவையை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்ங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கோதுமை ரவை வந்து கொஞ்சம் நார்மல் ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நார்மல் ரவை அளவுக்கு இருந்துட்டாலே போதும். இல்லைனா நீங்கள் நார்மல் ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இதுக்கு ஒரு முக்கால்லேருந்து 1 கப் வரைக்கும் ரவை தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு சும்மா ஒரு ஏர்லாக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளிங் பேப்பர் வச்சு மூடி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம இதை ரெஸ்ட் பண்ணலாம். அந்த டைமில் ஒரு பிளேட்டில் ஒரு சில்வர் பிளேட்டில் பட்டரோ ஆயிலோ வச்சுட்டு க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இதை நம்ம வந்துட்டு ஆவியில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஆவியில் ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சாலே போதும். இது ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் மேலே தண்ணி உள்ளே வடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர் போட்டிருக்கேன். அந்த பாயிலிங் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறமா வேக வச்சேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு டூத் பிக்கோ ஏதோ ஒரு குச்சியோ நைஃபோ வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒட்டி இருந்தது அப்படின்னா அது வேகலைன்னு அர்த்தம். அதில் ஒட்டாமல் க்ளீனாக வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் அதை ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். சைடில் இன்னொரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒரு பிஞ்சோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, இதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் நல்லா நச்சுட்டு அதை நம்ம சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மல்லி இலையும் நீங்கள் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஃபுல்லாக கோட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு பெரட்டி எடுக்க போகிறோம். பெரட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்துட்டு ஆயிலையோ இல்லை பட்டர்லையோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்படி ஃப்ரை பண்ணாமலே நீங்கள் இப்படியே சாதாரணமாகவே சாப்பிட்லாம். ஆனால் இது கொஞ்சம் ஃப்ளாட்
ஃப்ளாட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அது வேறு லெவல் டேஸ்ட், நல்ல ஒரு காரசாரமாக டீ டைமில் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ட ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோஸ்லாம் நாங்கள் இப்போ யூடியூபர்னாலே இப்போ வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இது ஒரு 2 தடவை 3 தடவை செஞ்சு பார்த்து அது நல்லா வந்ததுனா தான் திருப்பி நாங்கள் இதை ஷேர் பண்ணுவோம். ஸோ நான் அப்படி தான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இது கூடவே மேலே கொஞ்சம் பட்டர், நான் வந்து பட்டரில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணேன். மேலே கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அதை திருப்பி பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு 2 பக்கமும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈவனாக அது ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கிறேன். தூவிட்டு இதை திருப்பியும் நான் பெரட்டி விட போகிறேன். அப்போ அந்த பட்டரில் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும், இறங்கிரும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஊற்றிட்டு அப்படியே திருப்பி வச்சிடலாம். நம்ம பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். இது மேலே கருவேப்பிலை தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். செம்மையான டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு, டீ டைம் ஸ்நாக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற விஷயங்கள் புரியும். ஸோ எனக்கு எப்படி வந்துச்சோ ரெசிபி அதே மாதிரி உங்களுக்கும் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.